அப்புறம் நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது கழுகு திரைப்படத்தின் நாயகன் நடிகர் கிருஷ்ணாவிடம் இப்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று மதியம் முதல் அவரிடம் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவரது செல்போன்களில் உள்ள குறுந்தகவல்கள் 2-3 ஆண்டுகளாக அவர் பரிமாறிய குறுந்தகவல்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அதை மீட்டுருவாக்கம் செய்து அதில் என்னென்ன தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த கோட்வேர்டு மூலமாக அவருடைய நண்பர்களிடம் என்ன பேசியிருக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை போதைப்பொருள் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இது தொடர்பாக அவரிடம் மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்றிருக்கிறது. மேலும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள பிரதீப் குமார் மற்றும் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் உள்ளிட்டோரிடமும் பெற்ற தகவல்கள், வாக்குமூலங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவிடம் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் ரகசிய சங்கேத மொழிகளில் பல்வேறு தகவல்களை அந்த கடத்தல்காரர்களுடன் அவர் பேசியிருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்பது குறித்தும் கிருஷ்ணாவிடம் அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இப்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த கோட்வேர்டு அர்த்தம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதன் மூலம் எத்தனை லட்சம் பணம் பரிமாறப்பட்டது, யார் யாருக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வழங்கப்பட்டன என்பது குறித்தும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவரது செல்போன் மற்றும் அவர் பரிமாறிய அந்த SMS குறுந்தகவல்கள் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் கடந்த 5 ஆண்டுகளாக யார் யாருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவிடம் இப்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை முடிந்த பிறகு அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்படுவார் என்பது இப்போது உறுதியாகி இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் அந்த போதைப் பொருளை திரையுலகினருக்கு கொடுத்தது மற்றும் அவர்களிடமிருந்து வாங்கியது, பணம் பெற்றது, கடத்தலுக்கு உதவியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடிகர் ஸ்ரீகாந்தை போலவே நடிகர் கிருஷ்ணா மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் கடந்த ஆண்டு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்திருப்பதாலும் அவருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் இருப்பதாலும் போதைப் பொருளை தாம் பயன்படுத்தவில்லை என்று அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக அவர் போதைப் பொருளை உட்கொண்டாரா அல்லது போதைப் பொருள் விற்பனைக்கு மட்டும் உதவினாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள், இன்று மாலையே ஆஜர்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள பிரசாத் மற்றும் பிரதீப் குமார், ஜான், நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் தெரிவித்த தகவல்களுக்கும் நடிகர் கிருஷ்ணா தெரிவித்த அந்த தகவல்களுக்கும் இடையே தகவல்களை ஒப்பீடு செய்து இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளன. தமிழ் திரையுலகில் 2 நடிகர்கள் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் விற்பனையில் தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த கோலிவுட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. அவகாம்